Dear students, welcome to Classic NEET Academy. இப்போ NEET 2026 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. NEET 2027க்கான ரிப்பீட்டர்ஸ்க்கான சார் அந்த NEET மார்க்ஸ் வச்சு எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் 7.5 எல்லாத்துக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் என்ன மார்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மிங் 27th ஜூலை உங்களுக்கு நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்காலர்ஷிப்போட மார்க் ரேஞ்ச் மாறும். அதை நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், திஸ் இஸ் எகெயின் சொல்கிறேன், கம்மிங் 27th ஜூலை ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் பொருந்தோம். இதில் NEET 2026 490 and above வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் டியூஷன் ஃபீஸில் 100% ஃப்ரீ. அதே மாதிரி 489 to 480னா 80% ஃப்ரீ. யூ கேன் see that up to 400 வரைக்குமே டியூஷன் ஃபீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்னு உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இதில் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் படிச்சிருந்தாங்கன்னா ஆன் டாப் ஆஃப் திஸ் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நம்ம கிளாசிக் நீட் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் அகேன் 27th ஜூலை ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச்க்கு மட்டும்தான் ரேங்க் லிஸ்ட் வந்ததுன்னா இந்த ஸ்காலர்ஷிப் மார்க்ஸ் வந்து மாறும். ஓகே, தென் யூ கேன் see that. அதே மாதிரி 7.5%க்கு above 400 அப்படின்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 100% டியூஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீ. அதே மாதிரி 390 to 399னா 70% ஃப்ரீ. அது மாதிரி யூ கேன் see that up to 350 வரைக்கும் உங்களுக்கு யூ வில் கெட் அ ஸ்காலர்ஷிப். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து உங்களுக்கு நான் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறது, ஸ்காலர்ஷிப் பேஸ்ட் ஆன் NEET 2026 மார்க்கை வச்சு. ஓகே, இப்போ நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கான இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கான பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கம்மிங் 27th ஜூலை 2026. யார் யாருக்கெல்லாம்? கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல், தென் டே ஸ்காலர், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளிகபிள். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஆல்சோ. இப்போட நம்ம ரிசல்ட் நல்லா தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 650க்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டு, 600க்கு மேலே 16 ஸ்டூடெண்ட்டு, 575க்கு மேலே 52 ஸ்டூடெண்ட்டு, 550க்கு மேலே 115 ஸ்டூடெண்ட்டு, 525க்கு மேலே 207 ஸ்டூடெண்ட்டும், 500க்கு மேலே 335 ஸ்டூடெண்ட்டும் மார்க் வாங்கியிருக்காங்க. ஒரு 350 to 375 MBBS சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் மார்க் 662, ஆல் இண்டியா ரேங்க் 796 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அமிர்தா. தென் செகண்ட் மார்க் 2 பேர், இமயவேந்தன் அண்டு சுவாசினி. இப்போ அவங்களோட ஸ்கூல் எல்லாமே ரொம்ப கிளியராக நம்ம போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுவாசினி எடுத்தால் ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நெய்க்காரப்பட்டி, சரியா? அந்த ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட். அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். அகெயின் 7.5% ரிசர்வேஷனில் 575க்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட்டும், 550க்கு மேலே 4 ஸ்டூடெண்ட்டும், 525க்கு மேலே 11 ஸ்டூடெண்ட்டும், 500க்கு மேலே 18 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 500க்கு மேலே 18 அண்ட் தென் 550க்கு மேலே 4 ஸ்டூடெண்ட் வாங்கின தமிழ்நாட்டில் நம்ம இன்ஸ்டியூட் தான் வாங்கியிருக்காங்க. தென் அதில் டாப் மார்க் 7.5ல் தமிழ் மீடியம் டாப் மார்க் 585 நம்ம ஸ்டூடெண்ட் ஆதிகேஷ்வன். தென் 564, 560 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரு 350+, கண்டிப்பாக 350+ MBBS கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. யூ கேன் see the பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல். தென் லாஸ்ட் இயர் நமக்கு 354 MBBS அண்ட் 80 BDS இடங்கள் கிடைச்சது. லாஸ்ட் 2016 இது வரைக்கும் 1549 பேர் MBBS ஆகிருக்காங்க. இந்த வருடம் இந்த 354 தாண்டி நமக்கு MBBS கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்தவரையிலையும் டாப் மார்க்கு எய்ம் பண்ணுறதில்ல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஒரு MBBS சீட் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஒன்ஸ் அகெயின் அதில் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமாக வந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சீட் எடுக்கணும், அந்த எய்மில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்ஸ் அகெயின் இந்த ஸ்காலர்ஷிப் NEET 2027 ரிப்பீட்டர்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், டே ஸ்காலர், பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாருக்கும் ஜூலை 27th ஸ்டார்ட் ஆகிற கோர்ஸ்க்காக இந்த ஸ்காலர்ஷிப். இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா NEET 2026 என்ன மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை பார்த்துட்டு யூ கேன் அவைல் தட். அந்த 27th அப்புறம் வர பேட்சஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வரும். NEET ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். அந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணி நல்லா நீட்டை படித்து நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஒரு மெடிக்கோவாக மாறுங்க. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.